மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் இயேசுவின் முன்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக ஆராதனையில் பங்கு பெறுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் இயேசுவின் முன்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக ஆராதனையில் பங்கு பெறுவது நம் உள்ளத்திற்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகிறது, மன நிறைவை தருகிறது. உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களும் ஒன்றாக இணைந்து பொங்கல் திருநாளை சிறப்பித்துக் கொண்டாடிக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இந்த பொங்கல் விழா தமிழர்கள் விழா, தமிழ் கலாச்சாரம், தமிழர் நாகரிகம், தமிழர்களின் பண்பாடு, தமிழர்களின் வாழ்வியல் என அனைத்தோடும் புறையோடி போகிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நன்றியின் விழாதான் இந்த பொங்கல் விழா. அறுவடையின் திருநாள்தான் இந்த பொங்கல் விழா. கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற நன்றியின் விழாதான் இந்த பொங்கல் விழா. எனவே மிகுந்த உற்சாகத்தோடு அதிகமான நம்பிக்கையோடு இந்த விழாவை ஒட்டுமொத்த தமிழர்களும் உலகின் எப்பகுதியில் வாழ்ந்தாலும்
கடவுளுக்கு நன்றியாக இந்த விழாவினை ஏறெடுக்க வேண்டும். மகிழ்ச்சியின் விழாவாக இந்த விழாவினை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு விவசாயிகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவது, விவசாயத்திற்கு பெரும் உதவியாக இருக்கின்ற இயற்கையையும் விலங்குகளையும் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவது, கடவுள் நமக்கு தந்த அனைத்து கொடைகளையும் முதன்மையானவற்றை கடவுளுக்காக காணிக்கையாக அர்ப்பணித்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவதே இந்த விழாவின் நோக்கம். அதே நிலையில் என் அன்பார்ந்தவர்களே, இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுவதில் முழுமையான அர்த்தம் இருக்கிறதா? இன்றைக்கு விவசாயம் நலிவுற்றிருக்கிறது. விவசாய நிலங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களாக, கம்பெனிகளாக மாறிப்போய் கிடக்கிறது. விவசாயம் செய்வோரினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. மனித வாழ்வியலோடு இணைந்திருக்கிற விலங்கினங்களும் இயற்கையும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதில் சில ஆழமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நமது மனக்கண் முன்பாக கொண்டு வந்து செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காக மனம் வருந்த வேண்டும். கடவுள் நமக்கு தந்த அந்த இயற்கைக்கு எதிராக, இயற்கைக்கு முரணாக நாம் செய்தவற்றை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் முன்பாக, நற்கருணை நாதர் முன்பாக இருக்கின்ற நாம் அந்த இறை அனுபவத்தை, இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, மாறாத பாசம் கொண்டு ஆண்டவரே என்னோடு இருந்து என்னை வழிநடத்துமே, கனிந்துருகுகின்ற உமது அன்பில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் பாக்கியம் தாருமே, எந்த நிலை எனக்கு வந்தாலும் உம்மை விட்டு விலகாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாருமே, என் உள்ளம் உடைந்து போனாலும், மனம் கலங்கி போனாலும் ஒருபோதும் உம்மை பிரியாத வரம் தாருமே என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடி இந்த ஆராதனையில் பக்தியோடு நாம் பங்கெடுப்போமாக. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. இறைவனின் உடனிருப்புக்காக, நற்கருணை நாதருடைய இறை பிரசன்னத்தில் என்றென்றும் இணைந்திருப்பதற்காக ஜெபிப்போம். நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஆண்டவர் மீது நாம் முழுமையான அன்பு வைத்து நம்முடைய மனங்களை திறந்து ஆண்டவர் முன்பாக நம்மை சரணாகதி ஆக்குவோம். அவரிடத்தில் இந்த ஆராதனையின் வழியாக தொடர்ந்து பேசுவோம். கடவுள் நமக்காக எவ்வளவு பாடுகளை, துன்பங்களை, வேதனையை அனுபவித்தவர், கொடூரமான மரணத்தை சந்தித்தவர், அவர் நம்மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகின்ற இதோ இந்த அற்புதமான தருணத்தை உணர்ந்து மனம் திறந்து அவரோடு பேசுவோம். அவர் பேசுவதை நாமும்
நம்முடைய செவிகளை கொடுத்து கவனத்தோடு கேட்போம். மாறாத பாசம் வைத்தேனி வேளையில் துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேனி வேளையில் துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. கனிந்துருகுகின்ற அவரது அன்பில் நாம் என்றென்றும் இரக்கமும் கருணையும் பெற்று வாழ தொடர்ந்து பாடி இந்த ஆராதனையில் பக்தியோடு நாம் செபிப்போமாக. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை தேற்றுகின்ற தெய்வம், நமக்கு ஆறுதலை கொடுக்கின்ற இறைவன், இதோ நமக்கு நம்பிக்கையை தருகிற இறைவனிடத்தில் எண்ணில்லா வரங்களை பெறுவதற்காக சிறப்பாக பாடி துதித்து நாம் செபிப்போமா? எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாரும் இயேசுவே, துணையாக வாருமே. என்னில் வரங்களை மீது பொழிந்து துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. ஒருவேளை நம்முடைய உள்ளம் உடைந்து போயிருந்தால், மனக்கலக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், வலியும் வேதனையும் கவலையும் கண்ணீருமே நம் வாழ்க்கையாக இருந்தால், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரிடத்தில் நாம் சரணாகதியாவோம். நம் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், நம்மை ஆறுதல் படுத்துகிற இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார், நமக்கு துணையாக வருகிறார் என்கிற உணர்வோடு தொடர்ந்து பாடி ஆண்டவரை புகழ்ந்து செபிப்போமாக. உடைந்திருந்த உள்ளம் உயிரோட்டம் பெறவே துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. உன்னுடல் உம்மாலே
உரமூட்டம் பெறவே துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. உடைந்திருந்த உள்ளம் உயிரோட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. உன்னுடல் உம்மாலே உரமூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. இன்றைக்கு மனித மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. இறைவனை விட்டு எங்கோ வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறது. இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டு அவருக்கு எதிராக செயல்படுகிற செயல்பாடுகளே இன்றைக்கு அதிகமாக பெருகெடுத்துக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள், வேதனைப்படுகிறவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், துன்பத்திலும் வேதனையிலும் இருப்பவர்கள் யாவருக்காகவும் இந்த வேளையிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, என் ஆன்மாவின் ஆன்மாவாக இருப்பவரே, இதோ எழுந்தருளி வாரும், என் உள்ளத்தில் வந்து தங்கி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போமாக. அலைபாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம், துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. ஆத்மாவின் ராகம் அது உந்தன் பாதம், துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. அலைபாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம், துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஆத்மாவின் ராகம் அது உந்தன் பாதம், துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடையின் விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் நீ எடுக்க வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அந்த விழாவைத்தான் இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். வயலில் விதைத்து உழைப்பினுடைய முதல் பயன் நமக்கு கிடைக்கும் போது அறுவடையின் விழா, ஆம், இந்த பொங்கல் விழா ஒரு அறுவடையின் விழா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வயலிலிருந்து வருகின்ற அந்த உழைப்பின் பயனை எடுத்து ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவினை, வெற்றியின் விழாவினை, மகிழ்ச்சியின் விழாவினை நாம் ஏறெடுக்கிறோம். அதே விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது. உன் நிலத்தின் முதற்கனியில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய். ஏனென்றால் உழைப்பு கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நீ உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது அந்த வார்த்தைகளை ஏற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் உழைப்புதான் அந்த குடும்பத்தை மேன்மேலும் உயரச் செய்கிறது. எனவே அந்த உழைப்பின் வழியாக கிடைக்கின்ற முதன்மையான பலனை ஆபேலின் காணிக்கையைப் போல ஆண்டவர் முன்பாக நாம் கொண்டு வந்து செலுத்தி நன்றி சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, லேவியர் புத்தகம் 23வது அதிகாரம்
10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்க்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானியம் கதிர்க்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். முதன்மையான காணிக்கைகளை ஆண்டவர் முன்பாக கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த காணிக்கைகளை ஏற்று நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக குருவானவர் அந்த காணிக்கையை இறைவன் முன்பாக செலுத்தி அவற்றை பலியாக ஒப்பு கொடுப்பார். கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்பதை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையே நம்மை இன்னும் அதிகமாய் கடவுளோடு இணைக்கச் செய்கிறது. அத்தகைய வாழ்வு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற்றிருப்பது, இயற்கையை விட்டு நாம் விலகிச் செல்வதுதான் இந்த கால சூழ்நிலைகளினுடைய மாற்றம், சுற்றுச்சூழல்களுடைய மாற்றம். எனவே இப்படிப்பட்ட இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்களினால் மனித வாழ்வு பாதிக்கப்படுகிறது, மனித வாழ்வு சீர்குலைகிறது, மனிதனுடைய இருப்பு இந்த பூமியிலே மிக அதிகமான துன்பத்தையும் வேதனையும் உண்டாக்குகிறது. லேவியர் புத்தகத்தில் 23வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். இதுதான் பொங்கல். புது பானை, புத்தரிசி, நிலத்தின் விளைவாக இருக்கின்ற புதிய கரும்பு, இவை அனைத்தையும் கொண்டு வந்து இந்த புத்தரிசியில் அற்புதமாய் பொங்கி வருகின்ற அந்த பொங்கலை கடவுளுக்கு நாம் காணிக்கையாக கொடுப்பது. லேவியர் புத்தகம் 23வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். எனவே இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது கடவுள் எவ்வளவு நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். அந்த உழைப்பின் பேறு பலனை நாம் அடையும் போது கடவுளுக்கு நாம் எப்படி நன்றியின் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்பதை அழகாகவே இது எடுத்துச் சொல்லுகிறது. எனவே இந்த பொங்கல் விழாவை நாம் விமர்சனம் செய்யக்கூடாது, விமர்சிக்க கூடாது. இது ஒரு நன்றியின் விழா, மகிழ்ச்சியின் விழா என்பதில் மீண்டும் மீண்டுமாய் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே. விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, 6 நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய், இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். பாருங்க, மாட்டு பொங்கலை நாம கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல், இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடும் போது மனிதனுக்கு, விவசாயிக்கு பெரும் உதவியாக இருக்கின்ற விலங்குகளை நாம் கௌரவப்படுத்துகிறோம், விலங்குகளுக்கு நாம் மரியாதை தருகிறோம். அத்தகைய விழாவினை கூட அற்புதமாக இறைவார்த்தை சொல்லுகிறது. விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை, 6 நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய், இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். எனவே இந்த அற்புதமான நாளில் கடவுளினுடைய இந்த இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்தில் உழைப்பின் பலனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பலனுக்கு முழுமையான நன்றியின் காணிக்கை ஏறெடுக்கும் வண்ணமாக இந்த பாடலை பக்தியோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உன் பதம் எடுத்து வந்தோம்,
உடைந்த எம் உள்ளத்தையும் பதம் படைத்து நின்றோ காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உன் பதம் எடுத்து வந்தோம் உடைந்த எம் உள்ளத்தையும் பதம் படைத்து நின்றோ காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் காலை முதல் மாலை வரை உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேர்வையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதன் வழியாய் நாமும் நம்முடைய குடும்பமும் நற்பலனை பெற்று இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற இதோ கடவுளுக்கு முழு மனதோடு நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து பாடி ஜெபிப்போமா? காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம் ஊதியமாய் கிடைத்ததெல்லாம் இறைவனின் வரம் காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம் ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம் உழைப்பின் பலனை உன் பதம் படைத்தோம் உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ உழைப்பின் பலனை பதம் படைத்தோம் உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உன் பதம் எடுத்து வந்தோம் உடைந்த எம் உள்ளத்தையும் உன் பதம் படைத்து நின்றோம் பகைமைகளை மறந்து மனப்பூசல்களை மறந்து மதமோ சாதியோ இன வேறுபாடுகளோ நம்மை வேற்றுமைப்படுத்தாமல் நம்மை பாகுபடுத்தி பார்க்காமல் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து நேசித்து நல்ல உள்ளத்தோடு அன்போடு பழகி ஒரு மனதோடு இந்த நன்றியின் விழாவை ஏறெடுப்போம். இந்த நன்றியின் விழாவை நாம் கொண்டாடுவோம். கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த நன்றியின் விழாவை நாம் ஏறெடுத்து மன்றாடுவோமா? பகைமைகளை மறக்கின்றோம் பக்தியை வளர்க்கின்றோம் உற்றாரோடு ஒன்றிணைந்து எம்மை படைக்கின்றோம் பகைமைகளை மறக்கின்றோம் பக்தியை வளர்க்கின்றோம் உற்றாரோடு ஒன்றிணைந்து எம்மை படைக்கின்றோம் நாங்கள் தரும் புகழ் மாலை நீ தொடுத்த சரம் தானே உன் பதம் அமர்ந்தோமே ஏற்பீரெம்மை நாங்கள் தரும் புகழ் மாலை நீ கொடுத்த சரம் தானே உன் பதம் அமர்ந்தோமே ஏற்பீரெம்மை உன் பதம் அமர்ந்தோமே ஏற்பீரெம்மை காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் காணிக்கையாக்க வந்தோம் இறைவா காணிக்கையாக்க வந்தோம் காணிக்கையாக வந்தோம் இறைவா காணிக்கையாக வந்தோம் உழைப்பினில் கிடைத்ததெல்லாம்
உன் பதம் எடுத்து வந்தோம். உடைந்த எம் உள்ளத்தையும் உன் பதம் படைத்து நின்றோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். இந்த அற்புதமான நாளில் கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற இத்தருணத்தில் தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு ஏறக்குறைய 4 நாட்கள் இந்த விழாவினை நாம் ஏறெடுக்கிறோம். முதல் நாள் போகி பொங்கல். பொன்னை புடமிடுவது போல நம்முடைய உள்ளத்தை புடமிட வேண்டும். அன்றைக்கு நமக்கு இருக்கின்ற எல்லா அழுக்குகளையும், நம்முடைய உள்ளத்தை பாதித்திருக்கின்ற எல்லாவற்றையும் தீயில் போட்டு கொளுத்தி புது வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். குறிப்பாக நமக்குள் இருக்கின்ற கோபம், பொறாமை, பேராசை, ஆணவம், தன்னலம், அகங்காரம், தீய எண்ணம், காம உணர்ச்சி, இவை அனைத்தையும் போட்டு அந்த போகி பொங்கலில் எரிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனம் தூய்மை அடையும், நம்முடைய வாழ்க்கை புது படைப்பாக மாறும், நம்முடைய உள்ளம் கடவுளை புகழ்ந்து பாடுவதில் அதிகமான ஆசீர்வாதத்தை உணரும். எனவே போகி பொங்கலினுடைய நோக்கம் அதுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கும் இங்குமாக இருக்கிற குப்பைகளை எரிப்பதோ, டயர்களை எரிப்பதோ, இந்த இயற்கையை நாசப்படுத்தி புகை மூட்டமாக்குவதோ போகி பொங்கல் ஆகாது. போகி பொங்கல் என்பது நம் உள்ளத்தை எரிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிற விழா, நம்மை மாற்றுகின்ற விழா. ஒரு பொன்னை புடமிடுவது போல இறைவன் நம்மையும் புடமிடுகிறார் என்கிற அந்த உணர்வினை பெற்று நம் உள்ளத்தை பண்படுத்துகிற விழாதான் போகி பொங்கல். பொங்கல் விழா என்பது 2வது நாள் தமிழர்களாகிய நாம் இணைந்து கொண்டாடுகிற விழா. ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி சிறப்பாக உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் தந்து எல்லா விதமான பேரிடர்கள், பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள், இவை அனைத்திலுமிருந்தும் நம்மை காக்கின்ற இறைவனுக்கு முழு மனதோடு நன்றி சொல்லுகிற விழாதான் இந்த பொங்கல் விழா. ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இந்த விழாவினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் சிந்தித்து பார்ப்போமே, விவசாயிகளுடைய நிலை என்ன? விவசாயம் எந்த நிலைக்கு இன்றைக்கு நலிவுற்றிருக்கிறது? விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களாக, தொழிற்கூடங்களாக இன்றைக்கு மாறிப்போயிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தருணத்தில் நலிவுற்றிருக்கிற இந்த விவசாயம் செழிப்புற வேண்டும், மானிட குலம் வாழ்வு பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு விவசாயினுடைய உழைப்பும் அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் இறைவன் சொன்னபடியே நீ நிலத்தில் உழைத்து வியர்வை சிந்தி உண்பாய் என்கிற அந்த வார்த்தையில நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். விவசாயி தான் இந்த உலகத்திற்கு உணவு விடுகிறவனாக இருக்கிறான். எனவே உழவு தொழில் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. விவசாயிக்காக, நிலங்களுக்காக, இந்த தொழிலுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். 3வது நாள் பொங்கல், மாட்டுப் பொங்கல். ஏற்கனவே விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் நான் குறிப்பிட்டு சொன்னேன்.
6 நாட்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய், இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்குமாம். மாட்டுப் பொங்கல் இதுதான் நம் வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கின்ற, ஆதாரமாக இருக்கின்ற விலங்குகளுக்கும், குறிப்பாக ஆடு மாடுகளுக்கும் பிற இயற்கை வளங்களுக்கும் நாம் அவற்றையெல்லாம் நினைத்து, அவற்றை சீர்படுத்தி, அவற்றை பாராட்டி நன்றி உணர்வோடு விழா எடுப்பதுதான் இந்த மாட்டுப் பொங்கல். நமக்கு உறுதுணையாக ஆதாரமாக இருக்கிற விலங்கினங்களை நன்றியோடு நினைத்து அவற்றிற்கு மரியாதை செலுத்துவது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா. இன்னைக்கு ஆடு மாடுகளே குறைவாக இருக்கிறது. ஆடு மாடுகள் இருக்கிறதென்றால் அவை மனிதனுக்கு மாமிசமாவதற்காகத்தான் இருக்கிறது, இறைச்சி ஆவதற்காகத்தான் இருக்கிறது. இறைச்சி பொருளாகத்தான் இன்றைக்கு ஆடு மாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாறாக அது உழைப்பிற்காக கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான கொடை என்பதை மறந்துவிட்டோம். அன்பிற்குரியவர்களே, மாட்டிலிருந்து பால் எடுப்பது, இறைச்சிகளை எடுப்பது, இவை அனைத்தின் வழியாக ஆடு மாடுகள் இன்றைக்கு மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருக்கிறது. அவை வியாபாரமயமாகி போனதுதான் மிகுந்த வேதனையையும் துயரத்தையும் நமக்கு தருகிறது. 4வது நாள் பொங்கல் விழா, காணும் பொங்கல். அந்த விழா மிக மிக முக்கியமான ஒரு விழா. ஏனென்றால் அது ஒரு உறவின் விழாவாக இருக்கிறது, அது ஒரு இறை ஆசிரியின் விழாவாக இருக்கிறது. தாங்கள் செல்வ செழிப்போடு வளமையோடு வாழ்வது போல் இந்த இளைய சமூகமும் இன்றைக்கு நன்றாக வளர வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இவர்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருக்கின்ற, பெற்றோர்களாக இருக்கின்ற, தாத்தா பாட்டிகளாக இருக்கின்ற அவர்களிடத்தில் சென்று ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் இந்த உறவின் விழாவினுடைய அர்த்தம், காணும் பொங்கலினுடைய அர்த்தம். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? பெரியவர்களை மதித்து போற்றி அவர்களிடத்தில் ஆசீரை பெறுகிற இடத்தில் இருக்கிறார்களா? இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதே, துணிவு படம், வாரிசு படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதே, அங்கதான் நான் போய் நிற்பேன். பெரியவர்கள் முன்பாக, பெற்றோர்கள் முன்பாக நிற்க மாட்டேன், இந்த இடத்துல தான் போய் வரிசையில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற இந்த இளைய சமூகம் தியேட்டர்களில் இருந்து கொண்டு அங்கு ஆடி பாடி கும்மாளம் அடிப்பது, அந்த கட் அவுட்டர்களுக்கும் பேனர்களுக்கும் பால் அபிஷேகம் செய்வது, மாலை இடுவது அன்பிற்குரியவர்களை மிகுந்த வேதனையை தருகிறது. நம்முடைய இளைய சமுதாயம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தியேட்டர்களிலும் நாம் பார்க்கலாம். இலக்கே கிடையாது, இலக்கே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை இன்றைக்கு இளைஞர்கள் சினிமா தியேட்டர்களில் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த படத்தின் போது கூட பல பேர் உயிரிழந்தது கூட இன்றைக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. ரசிகனுக்காக இப்படி போட்டா போட்டி போட்டுக்கொண்டு உயிரை கொடுத்த இளைஞர்களையும் கூட நாம் பார்க்கிறோம். மிகுந்த வேதனை. இது ஒரு உறவின் விழா. எனவே இந்த உறவின் விழாவை ஏறெடுக்கிற போது கடவுள் நம்முடைய நல்ல உறவுகளை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இந்த சமூகம் ஒருங்கிணைந்த ஒரு சமூகமாய், ஒற்றுமையின் சமூகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா அற்புதமான விழா. எனவே அர்த்தம் உணர்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாட அழைப்பு கொடுப்பதுதான் இந்த தேவனின் ஆராதனை, இந்த ஆசீர்வாதத்தின் ஆராதனை, இந்த நன்றியின் ஆராதனை, இந்த மகிழ்ச்சியின் ஆராதனை என்பதை உணர்ந்து கொண்டு இதோ இயற்கையில் உறைந்திடும் இறைவனை நாம் புகழ்ந்து பாடி ஜெபிப்போமா? இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா,
என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. இந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவனின் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா. குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. திருப்பாடல்கள் 148. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து போற்றுங்கள் என்று சொல்லி அற்புதமாய் இயற்கையை மையப்படுத்தி இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை புகுத்தி மனிதன் அப்படி வாழும்போது எத்தகைய இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை அழகாய் எடுத்து சொல்கிறது. மனிதனையும் இந்த உலகையும் உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளையும் படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற இந்த திருப்பாடலோடு இணைந்து நாம் செபிப்போம். அல்லேலூயா. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைப்புகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே நிலாவே அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் விண்மீன்களே அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும். ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே,
எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயல் மக்களும் அவரை போற்றுவார்கள். அல்லேலூயா. பொங்கல் விழாவினுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் உணர்ந்து கொண்ட நாம் கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்லி தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி இறை மாட்சியில் நாமும் பங்கு பெற ஜெபிப்போமாக. உயரின் வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டான ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். 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 ஆன்மாவின் ஆனந்தம் நீயே, எங்கள் ஆற்றலின் ஊற்றும் நீயே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உண்மையின் உருவே உள்ளொளி சுடரே உன்னத சங்கமமாகிடும் நல்ல ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். தேடிடும் ஜீவன் நீயே, எம்மை தேற்றிடும் தேவனும் நீயே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உள்ளம் குளிர்ந்திடும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் ஆறுதல் பெருகிடும் ஆயனே உந்தன். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். துன்பத்தின் துணையும் நீயே, எங்கள் இன்பத்தின் விளக்கும் நீயே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். அழுகுரல் கேட்டிடும் அருகினில் வந்திடும் அனைத்தையும் தந்திடும் அரவணைத்திடும் என்றும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உயர்வும் தாழ்வும் நீயே, எங்கள் வாழ்வின் வழியும் நீயே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உலகத்தை கடந்திடும் உள்ளத்தில் கலந்திடும் உன்னத உயிரால் உறவினை காத்திடும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டிடும் பிரசன்னம், எம் இதயத்தில் வாழ்ந்திடும் பிரசன்னம். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உடைந்திடும் உள்ளங்கள் உரு பெறச் செய்திடும் பாதிக்கப்பட்டோரை பாதுகாத்திடும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். நாவுகள் அனைத்துமே முழங்கும், எந்நாளுமே சிரங்கள் பணியும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். கசிந்திடும் கண்ணீர் கனிந்திடும் இதயம் கூப்பிடும் கரங்கள் உன் துதி பாடிடும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். மீட்கின்ற வலிமையின் வல்லவா, எமை காக்கின்ற வலிமையின் நல்லவா. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். பேய்களை அடக்கினீர், நோய்களை மாற்றினீர், நாடிடும் மக்களின் பசிப்பிணி போக்கினீர். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். இது என் உடலும் இரத்தமும் என்று உம்மையை எமக்காய் அளித்தீர். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம்.
அனைவரும் வாருங்கள், யாவரும் பருகுங்கள், உங்களுக்காகவே சிந்தும் என் ரத்தம். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உம் திருவார்த்தையே போதும், என்றும் உம் திருப்பாதமே போதும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். கண்ணீர் கவலையும் கஷ்ட நஷ்டமும் மாற எங்களுக்கு உந்தன் தரிசனமே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். கண்ணீர் தேகம் வற்றும், கரங்கள் மன்னிக்கும், உம் பாதம் பற்றும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். சின்ன அப்பத்திலே தன்னை மறைத்துக் கொண்டு கொள்ளை இன்பத்தினை நாளும் தருபவனே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். தவறிய பெண்ணும் உணர்ந்தாள், பெரும் பதறிய தாயும் மகிழ்ந்தாள். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். குருடர்கள் பார்க்கவும், செவிடர்கள் கேட்கவும், முடவர்கள் நடக்கவும் செய்தது உம் கரம். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உம் கரம் என்னைத் தொடும் நேரம் என் பாவக்கரை விட்டு போகும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். பாரங்கள் இறங்கிடும், பாவங்கள் அகன்றிடும், சோகங்கள் மறைந்திடும், சொர்க்கங்கள் ஆகிடும். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பினால் அகிலமும் காத்தாய், மேலும் அடிவுதை அவமானம் ஏற்றாய். ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். உம் சிதறிய உடலும் சிந்திய ரத்தமும் முகவரி இழந்த மானிடம் வாழவே. ஆனந்த திவ்ய தரிசனமே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒயிலாட்டம். தமிழர்களின் கலாச்சார நடனமான ஒயிலாட்டம் கைகளில் ஒரே நிற துண்டுகளை வைத்துக் கொண்டு வீரத்தோடு வாள் பயிற்சி செய்வது போன்ற இசைக்கு ஏற்ப ஆடும் நடனம் ஒயிலாட்டமாகும். இந்த தமிழர் கலாச்சார நடனத்தை மகிழ்ச்சியோடு கண்டு ரசிப்போம்.